வணக்கம் நண்பர்களே, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நான் ரொம்ப நல்லா இருக்கேன். இன்னைக்கு வீடியோ வந்து தங்கம் வாங்குறதுக்கு வந்து ஒரு சார்ட் மாரி ப்ரிப்பேர் பண்ணி வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நெறைய பேர் வந்து கமெண்ட் போட்டிருந்தீங்க. அதில ஒரு சிஸ்டர் வந்து ரெகுலரா கேட்டுட்டு இருந்தாங்க. தங்கம் வாங்குறதுக்கு வந்து சார்ட் மாரி ரெடி பண்ணிட்டு நம்ம எப்படியெல்லாம் தங்கம் வாங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வீடியோ போடுங்க, யூஸ்ஃபுல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. அந்த வீடியோ தான் இன்னைக்கு வந்து பார்க்க போறோம். இது கூடவே வந்து நான் வந்துட்டு இப்ப தமிழ் வருஷ பொறப்புக்கு வந்து நகை எடுத்தேனா ஏதாவது அப்படின்னு சொல்லிட்டு நெறைய பேர் கமெண்ட் பண்ணியிருந்தீங்க. அது எடுத்தேனா இல்லையா அப்படின்றத வந்து நான் அடுத்த வீடியோல காட்டுறேன். என்ன விஷயம் அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ வந்து தங்கம் எப்படியெல்லாம் வந்து வாங்குறதுக்கு சார்ட் ப்ரிப்பேர் பண்ணலாம் அப்படின்றத வந்து நம்ம பார்க்க போறோம். இது ரொம்பவே உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். இப்ப தங்கத்தோடைய சிறப்பு அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னாக்க, தங்கத்துல முதலீடு பண்றது அப்படின்றது வந்து ரொம்ப ரொம்ப சிறந்த முதலீடு அப்படின்னு சொல்லலாம். நம்ம வந்து வேற வேற விஷயங்கள்ல வந்து இன்வெஸ்ட் பண்றதுக்கு பதிலா தங்கம் வந்து வாங்கி வைக்கிறது அப்படின்றது வந்து அப்படியே டக்கு டக்குன்னு விலை ஏறிக்கிட்டே இருக்கிறதுனால நமக்கு வந்து ரொம்பவே பெனிஃபிட்டா இருக்கும். இப்ப நமக்கு தெரிஞ்சே வந்து ஒரு பவுன் வந்து 8,000த்துக்கெல்லாம் வாங்கியிருக்கோம் இல்லையா? எனக்கு தெரிஞ்சு நான் வந்து ஒரு 6,000 அந்த மாதிரி ரேஞ்ச்ல எல்லாம் வந்து ஒரு பவுன் வாங்கியிருக்கேன். ஆனா நல்ல விவரம் தெரிஞ்சு ஒரு ரூ. 8,000க்கு வந்து தங்கம் வாங்கியிருக்கோம். 1 பவுன் தங்கம். ஆனா இன்னைக்கு அந்த 8,000த்துக்கு வாங்கின தங்கத்த வந்து இப்ப கொண்டு போய் நம்ம வந்து விக்கிறோம், இல்ல அடகு வைக்கிறோம் அப்படின்னாக்கா, இன்னைக்கு அதோடைய மதிப்ப வந்து கால்குலேட் பண்ணி பாருங்க. இந்த ஒரு எக்ஸாம்பிள் தான் தங்கம் வந்து எப்பயுமே சிறந்த முதலீடு அப்படின்னு சொல்றதுக்கு வந்து இந்த ஒரு விஷயம் வந்து நமக்கு போதுமானதா இருக்கும். ஏன்னா தங்கத்துல வந்து வாங்குறோம் அப்படின்றப்போ நாளுக்கு நாள் அதோடைய விலை வந்து அதிகரிச்சுக்கிட்டே இருக்கு அப்படின்றப்போ நமக்கு வந்து சிறந்த முதலீடா இருக்கும். நம்ம இன்னைக்கு வந்து 1 மடங்கு பணம் போடுறோம் அப்படின்னாக்க, இன்னும் நாட்கள் போக போக, வருஷங்கள் போக போக அது வந்து எத்தனை மடங்கு அதிகரிக்கும் அப்படின்றது வந்து நம்மளால யூகிச்சு கூட பார்க்க முடியாது. அந்த அளவுக்கு வந்துட்டு தங்கத்தோடைய விலை வந்து ஏறிட்டு இருக்கு அப்படின்றதுனால தங்கத்துல முதலீடு பண்றது சிறந்த முதலீடா இருக்கும். அதுக்காக தான் நம்ம வந்து கொஞ்சம் கொஞ்சமாவது தங்கம் வாங்கணும்னு சொல்லிட்டு அதுக்கான பிளான் பண்ணி எப்படியெல்லாம் வந்து சேமிக்கணும்னு சொல்லி வீடியோ போட்டுட்டு இருக்கோம். கண்டிப்பா இதோடைய பார்ட் எல்லாமே பாருங்க. ஃபர்ஸ்ட், செகண்ட்ன்னு சொல்லிட்டு நிறைய பார்ட் போட்டிருக்கேன். இப்போ வந்து அதுக்கு அடுத்த பார்ட்டா நம்ம வந்து இதை பார்க்கலாம். இதுல வந்து 1 வருஷம் சேமிப்பா நம்ம வந்து தங்கம் எப்படியெல்லாம் வாங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சேமிப்பு முறை பார்க்க போறோம். இதுல 2 விதமான சேமிப்பு முதலீடு வந்து சொல்லியிருக்கேன். அதாவது ஃபர்ஸ்ட் இது வந்து ஓகேவா இருக்கும். 2வது வந்து சொல்ல போற விஷயம் வந்து லாபமா இருக்கும். உங்களுக்கு எது வந்து பெஸ்ட்டா இருக்குன்னு நீங்க வந்து டிசைட் பண்ணிட்டு போடுங்க. கண்டிப்பா வந்து நம்ம கொஞ்சமாவது நம்மளுடைய முதலீடு அப்படின்றது வந்து தங்கத்துல இருக்கணும். அதுக்கு ஏத்தது மாதிரி பிளான் பண்ணி உங்களுடைய இன்கம்ம கணக்கு பண்ணி அதுக்கேத்தது மாதிரி கண்டிப்பா தங்கத்துல வந்து இன்வெஸ்ட் பண்ணுங்க. நம்ம இப்ப சொல்லக்கூடிய சேமிப்பு முறையில வந்து ஒரு வருஷத்துல 6 கிராம்ல இருந்து 8 கிராம் வந்து ஈஸியா சேமிக்க முடியும். அந்த மாதிரி ஒரு சேவிங்ஸ் மெத்தட் தான் வந்து இதுல பார்க்க போறோம். நம்ம வந்து இந்த சேவிங்ஸே பண்ணல அப்படின்னாக்க, இந்த 1 கிராம் வந்து நம்மளால சேமிக்கவே முடியாது. இதுவே வந்து கொஞ்சம் வந்து முயற்சி பண்ணி நம்மளுடைய தேவைகள வந்து கொஞ்சம் குறைச்சுக்கிட்டு, அதாவது தேவை அப்படின்றது வந்து அனாவசியமா செய்யக்கூடிய செலவுகள் வந்து சொல்றேன். நம்மளுக்கு வந்து அத்தியாவசியமா செய்யக்கூடியத வந்து குறைக்கணுமா அப்படின்னா அப்படி கிடையாது. நம்ம வந்து அனாவசியமா என்னென்ன பண்றோம் அப்படின்றத வந்து கண்டுபிடிச்சு அதெல்லாம் குறைச்சு, அதுக்கு பதிலா இந்த மாதிரி சிறுக சிறுக சேமிச்சு வச்சோம் அப்படின்றப்போ, ஒரு வருஷத்துல நம்ம வந்து ஒரு குடும்ப தலைவியா இருக்கிறோம் அப்படின்றப்போ, நம்ம வீட்ல செலவுக்கு குடுக்குற பணத்தையே சேமிச்சு நம்மளால ஒரு 6 கிராம்ல இருந்து 8 கிராம் வாங்க முடியும் அப்படின்றது வந்து உண்மையாவே ஒரு பெரிய விஷயம். நம்ம இப்ப பார்க்கக்கூடிய சேமிப்புல வந்து கண்டிப்பா 6 கிராம் சேமிச்சுருவோம். உங்களுக்கு ஒரு வேளை 6 கிராம் வேண்டாம், 8 கிராம் சேமிக்கணும்னா, இன்னும் கொஞ்சம் நீங்க எஃபோர்ட் போட்டு, நீங்க வந்து ஒரு சில தேவைகள குறைச்சுக்கிட்டு நீங்க சேமிக்கிறது மூலமா கட்டாயம் வந்து 8 கிராம் சேமிக்க முடியும். எப்படி சேமிக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, உண்டியல் சேமிப்பு தான் பண்ண போறோம். ஒரு உண்டியல் வந்து வச்சு அதில வந்து போட்டு சேமிக்க போறோம். இது வந்து அந்த பூட்டு போட்டிருக்கும் பார்த்தீங்களா? திறந்து மூடக்கூடிய உண்டியலா இருந்துச்சு அப்படின்னாக்கா, நம்ம வந்து எடுத்து நம்ம மாசம் மாசம் ஒவ்வொரு கிராமா வாங்குறதுக்கு வந்து யூஸ்ஃபுல்லா இருக்கும். அதனால நீங்க வந்து அந்த மாதிரி பண்ணலாம். இல்ல என்னால வந்துட்டு கான்ஃபிடென்ட்டா எடுக்காம சேமிக்க முடியும் அப்படின்னாக்கா, ஒரு பர்ஸ்ல கூட நீங்க போட்டு வச்சு சேமிக்கலாம். இது வந்து உங்களுடைய ஆப்ஷன் தான். ஆனா கண்டிப்பா சேமிக்கணும் அப்படின்ற ஒரு தன்னம்பிக்கையோட சேமிங்க. உங்களாலயும் கண்டிப்பா முடியும். இப்ப 1/2 கிராம் வந்து ரூ. 3,800 அப்படின்னு சொல்லி கால்குலேட் பண்ணியிருக்கேன். இதன் அடிப்படையில தான் நம்ம வந்து சேமிக்க போறோம். ஏன் அப்படின்னாக்கா, இந்த 12 மாசம் சேமிக்கிறோம் அப்படின்றப்போ, 12 மாசத்துல விலை ஏறுறதுக்கு வந்து அதிக அளவுல வாய்ப்பு இருக்குன்றதுனால, நான் வந்து 1/2 கிராம் ரூ. 3,800 அப்படின்னு சொல்லி போட்டிருக்கேன். இப்ப ரூ. 3,800 வந்து 12 மாசத்துக்கு சேமிக்கிறோம்னா, ரூ. 45,600 நம்ம வந்து டோட்டலா சேமிக்கணும். இதுல வந்து நாள் கணக்கு, வார கணக்கு, மாச கணக்குன்னு சேமிக்க போறோம்.
இந்த 45,600 ரூபாய் வந்து ஒரு நாளைக்கு 125 ரூபாய் அப்படின்னு சொல்லி 365 நாளைக்கும், ஒரு வாரத்துக்கு 877 ரூபாய் அப்படின்னு சொல்லிட்டு 52 வாரத்துக்கும், ஒரு மாசத்துக்கு 3,800 ரூபாய் அப்படின்னு சொல்லி எடுத்து சேவ் பண்ண போறோம். இப்ப சொன்ன இந்த அமௌண்ட் எல்லாம் வந்து நீங்க ஒரு சார்ட் மாதிரி கூட ப்ரிப்பேர் பண்ணி வச்சுக்கலாம். ப்ரிப்பேர் பண்ணி வச்சுட்டு நீங்க வந்து செவுத்துல ஒட்டி வச்சுக்கிட்டீங்க அப்படின்றப்போ, நம்ம வந்து அன்னன்னைக்கு பணம் போட்டதுக்கு அப்புறமேட்டுக்கு அதை வந்து டிக் பண்ணி நம்ம நோட் பண்ணிக்கிறதுக்கு ஈஸியா இருக்கும். அந்த ஒரு 30 நாள் கழிச்சு நம்ம வந்து ஒரு 1/2 கிராம் எடுக்கிறோம் அப்படின்றப்போ அதையுமே வந்து அதில் நோட் பண்ணிக்கோங்க. அப்படி பண்ணுறப்ப தான் நமக்கு வந்து ஒரு ஆர்வம் வரும். சரி, ஓகே, நம்ம வந்து இந்த மாதிரி பண்ணிட்டு இருக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு. உங்களுக்கு ஒரு வேளை சார்ட்டாக ரெடி பண்ண முடியலை அப்படின்னாக்கா ஒரு நோட்லையாவது எழுதி எழுதி வைங்க. அப்போ தான் நமக்கு வந்து ஒரு கான்ஃபிடென்ட்டாக போட முடியும். நம்ம இந்த சார்ட்டு ரெடி பண்ணுறது வந்து 1 இயர் சேவிங்ஸுக்கு வந்து சார்ட்டு ரெடி பண்ணியிருக்கோம். அந்த வீடியோடைய லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், தேவைப்படுறவங்க பாருங்கள். அந்த மாதிரி வந்து ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. ரொம்பவே உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும், ஈஸியாகவும் இருக்கும் பணம் சேமிக்கிறதுக்கு. இதில் வந்து சேவ் பண்ணுறது மூலமாக எப்படி தங்கம் வாங்க முடியும் அப்படின்றதையுமே வந்து இப்போ ஒரு சின்ன கால்குலேஷனில் பார்க்கலாம். இப்போ ஒரு மாதத்துக்கு 3,800 ரூபாய் நம்மளால் சேமிக்க முடியும். 3,800 ரூபாய் அப்படின்றப்போ ஒரு கிராமோடைய ரேட் வந்து 7,600 ரூபாய் வரைக்கும் நம்மளால இந்த கால்குலேஷன் படி நம்மளால வாங்க முடியும். இதில் கால்குலேட் பண்ணியிருக்கிறது வந்து ஒரு கிராம் வந்து 7,600 ரூபாய் வரைக்கும் நம்மளால வாங்க முடியும் அப்படின்ற மாதிரி. அதாவது 12 மாதத்துக்கு சேமிக்கிறோன்றதுனால இந்த மாதிரி வந்து கால்குலேட் பண்ணியிருக்கேன். இன்னைக்கு 17ஆம் தேதி 4வது மாதம் வந்து ஒரு கிராமோடைய ரேட்டு வந்து 6,870 ரூபாய். நீங்கள் ரெகுலராக வந்து தங்கத்தோடைய விலை தெரிஞ்சுக்கணும் அப்படின்னாக்கா நம்ம சேனலுடைய கம்யூனிட்டி போஸ்ட்டில் வந்து செக் பண்ணி பாருங்க. தினமுமே வந்து ஒவ்வொரு கிராமோடைய ரேட் என்ன, 22 கேரட், 24 கேரட், 18 கேரட், அதுக்கடுத்து வந்து சில்வருடைய ரேட் என்ன அப்படின்னு சொல்லி நம்ம சேனலுடைய கம்யூனிட்டி போஸ்ட்ல வந்து போஸ்ட் பண்ணிட்டு இருக்கிறேன். அது ரொம்பவே உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ நம்ம சேனல் வந்து கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அதுக்கடுத்து வந்து 1/2 கிராமோடைய ரேட்டு அப்படின்னு சொல்லிட்டு, அதாவது இந்த ரேட் படி நம்ம 17ஆம் தேதி உள்ள ரேட் படி 1/2 கிராமோடைய விலை வந்து 3,435 ரூபாய் வரும். இதுக்கு வந்து 3% வந்து வேஸ்டேஜ் போடுவாங்க. அது வந்து 103 ரூபாய். இப்போ வந்து 1/2 கிராமுக்கு வந்து 3% அப்படின்றப்போ 1 கிராமுக்கும் அது மாதிரி தான், 2 கிராமுக்கும் அது மாதிரி தான். இந்த வேஸ்டேஜ் அளவில் தான் போடுவாங்க. நம்ம வந்து ஒரு சில சைடு வந்து 2% வந்து வேஸ்டேஜ் அப்படின்னு சொல்கிறீங்க. அது வந்து அதிக அளவில் காயின் எடுக்கிறப்ப, அதாவது ஒரு 4 கிராம் காயின் ஒரே இதாக வாங்குறோம் பார்த்தீங்களா, அந்த மாதிரி உள்ளது இப்போ நமக்கு வந்து 2% வந்து போடுவாங்க. நம்ம கம்மியான அளவில் கிராம் அளவில் வந்து கம்மியாக வாங்குறப்போ நமக்கு வந்து வேஸ்டேஜ் வந்து இந்த பர்சன்டேஜில் தான் இருக்கும். அதுக்கடுத்து வந்து ஜிஎஸ்டி 3% வந்து 106 ரூபாய் வரும். இப்போ எக்ஸ்ட்ரா கிராம், ஒருவேளை இதில் மில்லிகிராம், இப்போ 1/2 கிராம்னா கரெக்டாக 1/2 கிராம் இருக்காது, கொஞ்சம் மில்லிகிராம் வந்து ஜாஸ்தியாக இருக்கும் இல்லையா, அதெல்லாம் சேர்த்து ஒரு 1/2 கிராம் வாங்குறதுக்கு நமக்கு வந்து 3,700 ரூபாய் வந்து தேவைப்படும். இந்த 3,700 ரூபாயில் வந்து நம்ம 1/2 கிராம் வந்து கோல்டு காயினாக வாங்கி வச்சுக்கலாம். இந்த மாதிரி கோல்டு காயின் வாங்கி வைக்கிறப்போ நமக்கு வந்து தங்கம் வந்து சேர்ந்துட்டு இருக்கும். ஏன்னா நம்ம வந்து ஒரு குட்டி குட்டி அமௌண்ட்டை கூட வேஸ்ட் பண்ணாமல் அது ஒரு கோல்டில் இன்வெஸ்ட் பண்ணுறது அப்படின்றப்போ நமக்கு வந்து தங்கம் ஆட்டோமேட்டிக்காக சேர்ந்துட்டு இருக்கும். இதுவே வந்து ஒரு வருஷத்தில் இந்த மாதிரி ஒரு மாதத்துக்கு 1/2 கிராம் அப்படின்னு சொல்லி சேவ் பண்ணோம் அப்படின்றப்போ ஒரு வருஷத்தில் வந்து 6 கிராம் நம்மளால் தாராளமாக ஈஸியாக சேமிக்க முடியும். இதுவே வந்து என்னால் எக்ஸ்ட்ரா முடியும், இன்னும் சில செலவுகள்லாம் வந்து நான் கண்ட்ரோல் பண்ணி என்னால் சேமிக்க முடியும் அப்படின்ட்டு நீங்கள் சேமிக்க ஆரம்பிச்சிங்கன்னா கண்டிப்பாக உங்களால் ஒரு வருஷத்தில் 1 பவுன் நகை நம்ம வந்து ஒரு சாதாரண ஹவுஸ் ஒய்ஃபாக இருந்தே நம்மளால் வந்து சேமிக்க முடியும். வீட்டுக்கு கொடுக்கக்கூடிய செலவுகளில் இருந்து மிச்சப்படுத்தி நம்மளால் செய்ய முடியும். எந்த ஒரு விஷயமே வந்து ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி தான் வந்து கொஞ்சம் கஷ்டம் மாதிரி தெரியும். நம்ம வந்து ஆரம்பிச்சிட்டோம் அப்படின்றப்போ அதுவே வந்து அப்படியே பழக்கமாயிட்டு நமக்கு வந்து ரொம்ப ஈஸியான ஒரு ஹேபிட்டாக மாறிடும். அதனால் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். என்னால் முடியாது, என்னால் செய்ய முடியலை அப்படியெல்லாம் சொல்லாமல் நீங்கள் வந்து உங்கள் மேலே முதல்ல நம்பிக்கை வச்சு செய்ய ஆரம்பிக்கிறப்போ தான் நம்மளால் வந்து சரி, ஓகே, நம்மளாலையும் முடியுது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தன்னம்பிக்கை வரும். இதை வந்து நீங்கள் 1 வருஷம் ட்ரை பண்ணீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அந்த தங்கத்தை வந்து கையில் எடுத்து பார்க்குறப்போ சே, நம்ம கூட பரவாயில்லையே, ஓகே, இந்த அளவுக்கு சேமிச்சிட்டோமேன்னு சொல்லிட்டு அதுக்கு அடுத்த வருஷத்துலேருந்து நீங்களே வந்து ஆட்டோமேட்டிக்காக இன்னும் என்னென்ன வந்து நம்ம சிக்கனப்படுத்தலாம், எப்படியெல்லாம் வந்து சேமிக்கலாம்னு நீங்களே வந்து ஒரு கால்குலேஷனுக்கு வந்துடுவீங்க. அதனால் கட்டாயம் வந்து என்னால் முடியலை, என்னால் செய்ய முடியலை அப்படிலாம் சொல்லாமல் முயற்சி பண்ணி பாருங்கள். நிச்சயமாக உங்களாலையும் முடியும். இப்போ 1/2 கிராம் வாங்குறோம் அப்படின்றப்போ நம்ம வந்து 3,800 ரூபாய் ஒரு மாதத்துக்கு சேமிக்கிறோம் இல்லையா, இது வந்து 3,700 ரூபாய் தான் 1/2 கிராமுக்கு வந்திருக்குது. பேலன்ஸ் அந்த 100 ரூபாய் என்ன பண்ணலாம் அப்படின்னாக்கா அப்படியே செலவு பண்ணிட்டு வந்துடலான்ட்டு இல்லாமல் நம்ம வந்து அதுக்கு அடுத்த மாதம் வாங்கணும், ஒரு வேளை விலை ஏறிட்டா என்ன பண்ணுறதுன்னு சொல்லிட்டு அந்த பேலன்ஸ் 100 ரூபாயும் வந்து அந்த உண்டியலுக்கே போட்டு வச்சுருங்க. அது மாதிரி போடுறப்போ தான் நமக்கு வந்து அதுக்கு அடுத்த மாதம் ஒரு விலை ஏறி இருந்தாலும் நம்ம வந்து கையை கடிக்காமல் ஈஸியாக வாங்க முடியும். இல்லை அப்படின்னாக்கா ஐயோ ஒரு 100 ரூபாய் கம்மி
கம்மியாக இருக்கே, 200 கம்மியாக இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அந்த 1/2 கிராம் வந்து வாங்காமல் விட்டுடுவோம் அதுக்கு அடுத்தடுத்த மாதம். அதனால தான் சொல்கிறேன், பேலன்ஸ் இப்போ தங்கத்துக்குன்னு நம்ம ஒதுக்கிட்டோம் அப்படின்றப்போ அதை வந்து வேறு எதுக்கும் செலவு பண்ணாமல் கட்டாயமாக அதில் வரக்கூடிய பேலன்ஸ் அமௌண்ட்டு அந்த சில்லறை பைசா முதற்கொண்டு அந்த உண்டியல்லே போட்டு வச்சிட்டிங்கன்னா அதுக்கு அடுத்த மாதம் வந்து உங்களுக்கு காயின் வாங்குறப்போ ஈஸியாக இருக்கும். அதுக்காக தான் அப்படி சொல்கிறேன். இது எல்லாத்தையும் விட நீங்கள் வந்து இந்த அளவுக்கு உங்களால் சேமிக்க முடியும், ஒரு 3800 வந்து சேமிக்க முடியும் அப்படின்றப்போ அதை வந்து இன்னும் கொஞ்சம் அதிகப்படுத்தி ஒரு 4000 வந்து கோல்டு சிட்டு போடுறது வந்து ரொம்ப ரொம்ப பெஸ்ட்டு. ஏன்னா கோல்டு சிட்டில் வந்து அவ்வளோ நம்மளால் வந்து சேமிக்க முடியும், அதே சமயம் நிறைய தங்கமும் நம்மளால் வாங்க முடியும். இது என்ன ஒரு சிட்டு போடுறது மூலமாக நமக்கு இவ்வளோ பெனிஃபிட் இருக்குமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கட்டாயம் இருக்கும். அதை பற்றின அடுத்தடுத்த வீடியோ வந்து நம்ம வந்து போஸ்ட் பண்ணலாம். நீங்கள் வந்து தெரிஞ்சுக்கிறதுக்கும் ஈஸியாக இருக்கும். உங்களுக்கு ஓகே இந்த அளவுக்கு வந்து நமக்கு லாபமாக இருக்குது, அதனால் கண்டிப்பாக கோல்டு சிட்டு போடுவோம் அப்படின்ற ஒரு நம்பிக்கையும் உங்களுக்கு வரும். ஸோ அதெல்லாம் வந்து பார்க்குறதுக்கு நம்ம சேனல் வந்து கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். நம்ம திருச்சி தமிழ் யூடியூப் சேனலை கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். தேங்க்யூ.